வணக்கம். பெருமூச்சு. அடிக்கடி பெருமூச்சு இருக்கிறதா? அப்படி ஒரு பெருமூச்சு இருக்கா? இதை தீர்க்கும் எளிய வர்ம பிராணயோகா இப்போ பார்க்க போகிறோம். ஈஸியாக சரி பண்ணலாங்க. பொதுவாகவே பெருமூச்சு எப்படி வரும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்தினால வரும், பதட்டத்தை கூட வரும், பயத்தால் வரும், சோர்வு வரும். இந்த மாற்றத்தால் வர்றது சாதாரண நிலை. இது பெருமூச்சு. இது நம்ம சாதாரணமாக வரும் போகும். ஆனால் சிலருக்கு அடிக்கடி பெருமூச்சு வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவ்வளோதாங்க. இப்போது ரத்த சோகை கூட சிலருக்கு இருக்கும். இது 3 காரணத்தால் அடிக்கடி பெருமூச்சு இருக்கும். சாதாரணமாக போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு இருக்கும். இது தீர்க்கும் இந்த வர்ம பிராணயோகா இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது மாரி வர்மன் பேருங்க. மாரி வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நிப்பிள் இருக்குங்களா, இதாங்க நிப்பிள் 2 பக்கம் இருக்குது. இதிலேருந்து ஒரு 4 வரல கீழே போகிறோம் பாருங்கள். இப்போது வலது பக்கம் இதுலேருந்து 4 வரல கீழே நேர்கீழே ஒரு எலும்பில் இருக்கும், முன்பக்க எலும்பு, அதே மாதிரி எலும்பில் இருக்கும். இதில் பெருவரில் வச்சுட்டேன். இந்த பாருங்கள், அடிக்கடி இந்த பெருமூச்சு வருதுன்னா இந்த பெருவரில் வச்சுக்கிட்டு லேசாக அழுத்தி விடணுங்க. 1 2 3 4 5 6 7 8. நம்ம எண்ண வேண்டாம், மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் போதும். இப்படி செஞ்சால் போதும். இந்த மாதிரி ஒரு 45 எண்ணிக்கை அப்படி செய்யும்போது இந்த பெருமூச்சு சமநிலை வரும். சமநிலை வரும்போது அந்த இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் சமநிலை வரும், சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள் சமநிலை வரும். சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள் என்னென்ன? லங்ஸ் வீங்கி இருக்கும், சுவாச பிரச்சனைகள் இருக்கும், சளி இருக்கும். இதெல்லாம் சமநிலை வரும். சாதாரண மாறி வர்மம் தாங்க. இந்த வர்மத்தை நம்ம தொடர்ந்து செய்யணுங்க. குறிப்பாக காலையில் ஒரு 4 மணிக்கு செஞ்சோன்னு வச்சுங்களா, இந்த பிரச்சனை சீராகும். இதயமும் சீராகும், இந்த சுவாச மண்டலமும் சீராகும். தொடர்ந்து செய்வோம். நம் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.